அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. மாநில கொங்கு பேரவை பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றம். கோவையில் மாநில கொங்கு பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டம் சாய்பாபா காலனி SPR அரங்கில் மாநில தலைவர் SP ராஜேந்திரன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் கொங்கு K தேவராஜ் வரவேற்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் கடன் சுமை, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள், பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு, வேலைவாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை, குடிமராமத்து பணிகள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட 12 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனுக்காக அதிமுக கூட்டணியை ஆதரித்து ஆட்சிக்கு கொண்டுவர மாநில கொங்கு பேரவை பாடுபடும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் செல்வப்பிரபு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாநில கொங்கு பேரவையின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாக இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலே வருகின்ற 5 ஆண்டுகள் எப்படி இந்த நாட்டிற்கு நல்லது யார் செய்வார்களோ அவர்களை ஆதரித்தும், கடந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருந்தது அதை களைவதற்கு என்னென்ன வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இறுதியிலே எடுத்த முடிவு, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொங்கு சமுதாய மக்களின் சார்பாகவும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பாகவும் விடுத்த கோரிக்கை, அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த பொதுக்குழு கூட்டத்திலே நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்திலே 70 ஆண்டு காலம் வாங்கிய கடனை 5 ஆண்டுகளிலே 5.5 லட்சம் கோடியை வாங்கி 150 மடங்கு சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி, தொழில் வரி, பத்திரப்பதிவு வரி எதிலே ஏற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றி, கோயிலிலே போடக்கூடிய உண்டியல் வருமானத்தையும் கொள்ளையடித்து நாட்டை 10.5 லட்சம் கோடி கடனாக்கிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான அணுகுமுறை இல்லாதனால், ஆட்சி இல்லாதனால் அவரை கட்சியில் இருந்தும் அவருடைய பதவியிலிருந்தும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால், பொம்மை முதல்வராக இருந்து கொண்டு இந்த 5.5 லட்சம் கோடி கடனை வாங்கி மக்களிடத்திலே 150-200 மடங்கு வரியை வாங்கி எந்தவித நலத்திட்டமும் செயல்படுத்தவில்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து வந்து ஒரு முதல்வர் நாற்காலியை அமர்ந்து உட்காருகின்ற பொழுது பஞ்சத்திற்கு பிறகு புயலுக்கு பிறகு உட்கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனைக்கு பிறகு கொரோனா காலம், இத்தனை பிரச்சனையும் அவர் செயல்படுத்துகின்ற போது கடன் வாங்காமல் இந்த நாட்டை நல்லாட்சி செய்து எல்லா நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் இருந்திருந்தால் இந்த நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக திகழ்ந்திருக்கும். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை இந்த யோகி எப்படி கடன் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி அந்த உத்தரப்பிரதேசத்தை வளமாக வைத்திருக்கிறாரோ அது மாதிரி ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருந்தால் நன்றாக செய்திருப்பார். குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலேயும் சில உட்கட்சி பிரச்சனைகளையும் அவர் பதவி இழந்ததனுடைய விளைவு நாம் 5.5 லட்சம் கோடிக்கு கடனாக ஆகியிருக்கிறோம். ஆகிய இதெல்லாம் மனதில் கொண்டு இந்த பத்திரிகையில் கொடுத்திருக்கக்கூடிய எங்களோட தீர்மானத்தின்படி இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் இல்லாமல் இந்த தமிழக மக்களே எதிர்பார்க்கின்ற அளவு ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி மாற்றம் என்பது கொங்கு மண்டலத்தை தொகுதியிலே இருந்து முதலாக புறப்படும். ஆக இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை பொறுத்தளவு கொங்கு மண்டலம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும். கொரோனா காலத்தில் இருப்பதை விட இந்த 5 ஆண்டு காலம் என்று சொன்னால் மத்திய அரசு இணக்கமாக செயல்பட்டு வரவேண்டிய பணத்தை வாங்கி மக்களுக்கு கூடிய ஒரு சாதாரண விவசாய குடும்பம் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்து வரை அவருடைய பழக்க வழக்கம், செயல்கள் அனைத்தும் ஒத்துப்போய் இருக்கின்றன.
ஆனால் இந்த முதல்வரை பொறுத்தளவு எந்த ஒரு நாட்டை பற்றியும் தெரியாத ஒரு காரணத்தினால் வருடம் ஒரு தடவை சுற்றுலா சென்று அதிலே பல லட்சம் கோடி செலவு செய்கிறாரே தவிர எந்த வெளிநாட்டு முதலீடுகளும் இங்கு வரவில்லை. இங்கு இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் குஜராத்தை நோக்கி செல்கின்றன. ஆக இந்த வளமான தமிழகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமர வேண்டும். அப்படி அமர்கின்ற பொழுது இந்த 5 ஆண்டு காலம் பொற்காலமாக ஆகும். அதற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு அவர் நல்லாட்சி தருவார் என்ற நோக்கத்திலே மாநில கொங்கு பேரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நாங்கள் எல்லாம் பாடுபட்டு அவரை முதல்வராக்குவோம் என்று இந்த நேரத்திலே தங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.